சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடனும் மகிழ்வுடனும் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு, தாம்பத்தியத்தில் தளர்ச்சி இல்லாமல் எக்காலமும் வாழ்வதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியது. என்ன நிறைய சொல்லுகிறார்கள். தாதுவரித்தி லேகை சாப்பிட்டேன், நான் இந்த மாத்திரை சாப்பிட்டேன், நான் நயகரா சாப்பிட்டேன் என்று எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவதை நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ற, டாக்டர்கிட்ட போனா கூட டெஸ்டோஸ்டிரான் லெவல் எப்படி இருக்குது பாருங்க. நான் ஆண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அந்த எழுச்சி நினைக்கிற போது இல்லாமல் இருத்தல், அப்படி எழுச்சி கிடைத்தாலும் அதில் சரியான விரைப்பற்று இருத்தல், சரியான விரைப்பும் எழுச்சியும் இருந்தாலும் கூட உடனே விந்து வெளியாதல். இந்த மூன்று பிரச்சனைகள் தான் ஆண்களுக்கு சங்கடத்தை தருகிற, பெண்களுக்கு நிறைவு தராமல் போகிற நிகழ்வாக இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்போ நாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். பல காரணங்களால நிறைய லேகங்களை சாப்பிட்டிருக்கையா, நிறைய சூரணங்களை சாப்பிட்டிருக்கையா, ஆனா ஒன்றும் பலன் இல்லையா என்று பலர் சொல்லுவார்கள். அதற்கு காரணம் என்ன, அதை யோசிக்கணும். இப்போ ஆண்குறியினுடைய எழுச்சி மூன்று காரணிகளினாலே தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று ஹார்மோன்ஸ், இல்லைன்னு சொல்லல, ஹார்மோனுடைய கொந்தளிப்பு. இரண்டாவது தசைகளினுடைய வல்லமை. மூன்றாவது அங்கே செல்லுகிற குருதி ஓட்டத்தினுடைய வேகம். இந்த மூன்றும் சரியாக இருந்தால்தான் சரியான எழுச்சியை ஒரு ஆணால் பெற முடியும். அப்ப இதற்கு காரணங்கள் என்னென்ன? இந்த ஹார்மோன்களை சரியாக பராமரிப்பதற்கு முதல் காரணமாக இருப்பது நாம் உண்ணுகிற உணவும் உடற்பயிற்சியும். இப்போ நீங்கள் இந்த கொரோனா என்ற ஒரு கொடிய அரக்க நோய் வந்த போது அதை பற்றி ஆய்வுகள் ஏராளமாக வந்தன. அதிலே ஒரு ஆய்வு என்ன சொன்னது, டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு குறைவாக இருந்தால் அந்த குறைவாக இருக்கிற டெஸ்டோஸ்டிரோன் கொரோனா தொற்றினை அனுமதிக்கிறது, கொரோனா தொற்று வேகமாக பரவுவதற்கு அது வழிவகுக்கிறது என்று சொன்னார். இப்ப டெஸ்டோஸ்டிரோனை கூட்டுவதற்கு என்ன செய்வது? அதற்குரிய மருந்துகளை, அதற்குரிய மூலிகைகளை எடுத்துக்கொள்வது ஒரு புறம். இன்னொரு புறம், அன்றைக்கு கண்டுபிடித்த அறிவியல் உலகம் சொல்லி இருந்த செய்தி, டெஸ்டோஸ்டிரோன் லெவல் நன்றாக இருக்க வேண்டுமானால் வெயிட் லிப்டிங் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். But weightlifters will have the testosterone level high. அது இயற்கையாக உடலில் ஏற்படுகிற மாற்றம். இதைத்தான் இந்த உலகம், இந்த மண் உலகுக்கு போதித்தது. வெயிட் லிப்டிங்கை அன்றாடம் செய்வதை இறைவனை வணங்குகிற மார்க்கத்தோடு சேர்த்து கொண்டு வந்தது இந்த தமிழ் கூறும் நல்லுலகம். வராக பெருமானை வணங்குற போது என்ன செய்வார்கள், அந்த கோவில் எதிரிலே போய் நின்று கொண்டு இரண்டு கன்னத்தில் இப்படி போட்டுக் கொள்வார்கள். அடுத்து இரண்டு கைகளையும் குறுக்காக்கி காதினுடைய வெளிக்காதை பிடித்து கொண்டு கீழே உட்கார்ந்து எழுந்திருப்பார்கள். இது 3 முறை, 9 முறை, 20 முறை, 24 முறை என்று உட்கார்ந்து எழுந்திருப்பது இந்த விநாயகர் கோவிலில் தோப்பு கரணம் போடுதல் என்று சொல்வார்கள். தோப்பு கரணம் போடும்போது என்ன நடக்கிறது, அவனுடைய எடையை அவன் தூக்குகிறான். பாருங்க, டெஸ்டோஸ்டிரோன் லெவல் குறையாமல் இருந்தால் ஆண்மை குறையாது. ஆண்மை குறையாமல் ஒவ்வொரு ஆண்மகனும் இல்லற இன்பத்தை தூய்ப்பதற்கு தோப்பு கரணம் போடுங்கடா என்று பிள்ளையாரை வணங்குவதன் மூலமாக நமக்கு வாழ்வியலிலே புகுத்தி டெஸ்டோஸ்டிரோன் லெவலை பராமரித்த ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம். அதை நன்றி உணர்வோடு நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கொச்சையாக பேசுவதைப் போல இதையும் கொச்சையாக எண்ணிவிடக்கூடாது. ஒன்று. இரண்டு, இரத்த ஓட்டம் அந்த குருதி குழாய்க்குள் இரண்டு வகையான ஸ்பாஞ்சி டிஷ்யூக்கள் இருக்கின்றன. அந்த திசுக்களுக்குள்ளே செலுத்தப்படுகிற குருதியினுடைய வேகம் அந்த ஸ்பாஞ்சி திசுக்களை நிரப்பி பின்னர் அதில் இருந்து அந்த குருதி வெளியே சென்று விடாமல் லாக் பண்ணி அந்த குருதியினுடைய பாய்கிற அந்த குருதி நிரம்பி இருக்கிற அழுத்தத்தினாலே ஒரு விறகை போன்ற ஒரு விரைப்பை, யானை தந்தத்தை போன்ற ஒரு விரைப்பை, நகத்தை போன்ற ஒரு விரைப்பை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பது இரத்த ஓட்டம். இந்த இரத்த ஓட்டத்தை சரி செய்யாமல், ரத்தம் பாய்வதை ஆண் உறுப்புக்குள் முழுமையாக செலுத்துவதை சரி செய்யாமல்
வெறும் ஹை டெஸ்டோஸ்டிரோன் வச்சிருந்தா மட்டும் போதாது, நல்ல உணவு சாப்பிட்டால் மட்டும் போதாது, உடற்பயிற்சி செய்தால் மட்டும் போதாது. முக்கியமாக என்ன வேண்டும்? குருதி ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும். இப்ப வயதானால் ஒரு 40-45 வயதை தாண்டுகிற போது என்ன ஆகிறது? இந்த குருதி குழாய்களுக்குள்ளே அடைப்பு ஏற்பட்டு கொழுப்பு படிந்து அந்த குருதி குழாய்களுடைய நளினத்தன்மை தாழ்ந்து அதனால அதில் ரத்தம் பாய்வது குறைந்து போகிறது. அதற்கு என்ன செய்யலாம்? அதை செய்தால் நாம இந்த ஆண்மையை விருத்தி செய்வதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளுகிற போது அதனோடு சேர்த்து இதை எடுத்துக்கொள்வதனாலே நல்ல பலன், முழுமையான பலனை பெற முடியும். இப்போ நான் என்னுடைய மருத்துவமனைக்கு வருகிறவர்களுக்கு நான் கொடுப்பேன், மகள் என்கின்ற அந்த லேகியத்தை பரிந்துரை செய்வேன். இந்த மதனகாம லேகியத்தில் இருக்கிற உயிராற்றலை மேம்படுத்துகிற அற்புதமான மூலிகைகள், இந்த ஆண்மையை மேம்படுவதற்குரிய மூலிகைகள் அவனுக்கு துணையாக இருக்கிறது. டெஸ்டோஸ்டிரோன் லெவலை சீர் செய்கிற மூலிகைகள் அதில் இருக்கின்றன. ஆய்வுகள் காட்டுகின்றன. எந்த ஆய்வு இந்த மூலிகைகளுக்கு அந்த சக்தி இருக்குது என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த மூலிகைகளை தான் நம்ம இங்கே சேர்த்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு சரியான ஒரு திருப்திகரமான எழுச்சி இல்லை என்று சொல்லுகிற போது துணையாக ஒன்றை சொல்லுவேன். ஒரு 15 நாள் 20 நாட்களுக்குள்ளே வந்து நிறைவாக அவருடைய மன திருப்தியை வெளிப்படுத்துவார்கள். என்ன செய்ய வேண்டும்? ஒரு நெல்லிக்காய் எடுத்து அவருடைய கொட்டையை அகற்றிவிட்டு அந்த சதைப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பீட்ரூட் ஒரு பீட்ரூட், முழு பீட்ரூட்ல ஒரு அரை பீட்ரூட்டை கட் பண்ணி, அல்லது சின்ன பீட்ரூட் ஆகிறதா முழு பீட்ரூட்டு இந்த தோலை சீவி விட்டு அதை பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து மிக்சியில் இட்டு நன்றாக அரைத்து, கொஞ்சம் நேரம் பிடிக்க அரைத்து, அது நைஸாக மாவாவதற்கு நன்றாக அரைத்து அதை வடிகட்டி எடுத்த சாறு. அதுல 2 தான் இருக்கிறது. ஒன்று பீட்ரூட் சாறு, இன்னொன்னு பெருநெல்லிக்காயினுடைய சாறு. குடிப்பதற்கு நன்றாக இருக்கும். ஐயோ எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது, நான் எப்படி சாப்பிடுவது? ஒரு அரை பீட்ரூட்டை சாப்பிடுவதில் எந்த இனிப்பு ருசியும் இருக்காது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கூடுகிறது என்று இருந்தால் அதை குறைப்பதற்குரிய மூலிகை மருந்துகளை நாம் சொல்லி இருக்கிறோம், அவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இது எப்படி இரத்த ஓட்டத்தை ஆண் உறுப்புகளுக்குள் அதிகமாக்க உதவும்? இந்த அறிவியல் கோணத்திலே பார்த்தால் அந்த பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட் என்கின்ற சத்து நம்முடைய உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றமடைகிறது. அந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன செய்கிறது? குருதியை நளினப்படுத்தி அதை விரிந்து சுருங்குகிற ஆற்றலை மேம்படுத்தி குருதி பாய்ச்சலை கூட்டி அதன் காரணமாக விரைப்புத்தன்மையை தர உதவுகிறது. இப்ப நல்ல விரைப்புத்தன்மையை பெறுவதற்கு இதை எடுத்துக்கொண்டு அதனோடு சேர்த்து நாம் சொல்லி இருக்கிறோம் அல்லவா, நம்முடைய மகள் என்கிற லேகியத்தையோ அல்லது அஸ்வகந்தி லேகியமாக அகல் லேகியத்தையோ, ஏன் மகள் லேகியத்தை தரும்போது உடனே அகல் லேகியத்தை தருகிறோம்? அந்த மதன காம லேகியம் ஆண்மை உணர்வை, லிபிடோவை, காம உணர்வை தூண்டுவதாக இருக்கிறது. இருபாலருக்கும் அது வேலை செய்கிறது. அகல் ஏன் தருகிறோம்? அந்த அஸ்வகந்தி லேகியம் எவ்வளவுதான் அவனுக்கு எழுச்சி இருந்தாலும், உடலில் தளர்ச்சி இருந்தால் அது பயனில்லை. உடலில் நல்ல பலமும் வல்லமையும் தெம்பும் இருக்க வேண்டும். தெம்பு இல்லைன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. ஆகையினால அந்த தெம்பை தருவதற்கு தான் நம்ம அகலை தருகிறோம். அகல் மகளோடு கூட சில நேரங்களில் சிலருக்கு துஜுவா என்கின்ற ஒரு டேப்லெட்டை கொடுப்போம். இந்த துஜகம்பம் என்று கோவில் இருக்கிறது பாருங்க, கோவிலில் கொடி கம்பத்தை துஜகம்பம் என்று சொல்லுவார்கள். அதை தழுவி மகர துஜ்வ செந்தூரம் என்று சித்த மருத்துவத்திலே ஒரு தயாரிப்பு இருக்கிறது. அதனுடைய இண்டிகேஷன் இது, சாஸ்திரிக் பிரிப்பரேஷன். அது போன்ற வல்லமையை தருவதனாலே அதற்கு துஜ்வா என்று நாம் பெயரிட்டோம். இந்த துஜ்வா கேப்சூலை இரவில் எடுத்துக்கொள்வது, அந்த அகல் மகள் என்கின்ற லேகியத்தை 2 வேளை காலை வரும் உணவுக்கு முன்னர் ஒவ்வொரு தேக்கரின் அளவு எடுத்துக்கொள்வது, அதனோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி தினம் காலையில இந்த பீட்ரூட்டையும் நெல்லிக்காயையும் சேர்த்து அரைத்து ஜூஸாக சாப்பிட சொன்ன இல்லைங்களா, அதை பயன்படுத்துங்கள். நல்ல ஆரோக்கியமான வெற்றிகரமான ஆண்மையை தருவதற்கு, வல்லமை சார்ந்த ஆணாக உன்னை தன்னோடு பழகுகிறவர்கள் மகிழ்ச்சியோடு பாராட்டுவதற்குரிய சக்தியை பெறுவதற்கு இது துணையாக இருக்கும். நல்ல ஆண்மையை பெற்று, நல்ல விரைப்புத்தன்மையை பெற்று, நீடித்த உறவை பெற்று இல்லறம் தழைக்க வாழ்த்துகிறேன். நன்றி.
வணக்கம்.